இடைநிலை பள்ளி கல்வியை கட்டாயமாக்குவதற்கு கல்வி அமைச்சு 1996 கல்வி சட்டத்தில் சட்ட திருத்தங்களை கொண்டு வருகிறது. இதன் மீதான மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் ஃபட்லினா சீடேக் கூறினார். இந்த விவகாரம் தற்போது கலந்துரையாடல் அளவில் இருக்கிறது. இந்த சட்ட திருத்தத்திற்கு அனைத்து தரப்பினரின் ஆதரவு கல்வி அமைச்சுக்கு இருப்பதை உறுதி செய்வதற்கு அனைத்து தரப்பினருடனும் அவ்வப்போது சந்திப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். இந்த பருவத்தில் இல்லாவிடில் அடுத்த நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தில் இந்த திருத்த மசோதா சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக இங்கு செமினி தாமான் பலாங்கி தேசிய பள்ளிக்கு வருகை புரிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். அமைச்சருடன் ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடன் ஷாரியும் உடன் வந்தார். இந்த விவகாரம் அட்டர்னி ஜெனரல் அலுவலகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அமைச்சர், நாடு முழுவதும் மொத்தம் 4.93 மில்லியன் மாணவர்கள் 2025-2026 கல்வித் தவணையை தொடங்கியிருக்கின்றனர். இவர்களுள் 2.83 மில்லியன் பேர் ஆரம்ப பள்ளிகளிலும் 2.09 மில்லியன் பேர் இடைநிலை பள்ளிகளிலும் கல்வி ஆண்டின் முதல் தவணையில் தடம் பதித்திருக்கின்றனர் என்று அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.